ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது பிசியோதெரபிஸ்டோட முதல் நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவரோட பெட் மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான். பெட் மொபிலிட்டின்றது என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு பக்கம் கை கால் பாதிப்பு ஏற்பட்டுருது. ஸோ அதனால் அவர் முதல்ல இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்னா அவர் பெட்லேருந்து வெளியில் எழுச்சி உட்காரணும். ஸோ அப்படின்னா அவர் பெட்டில் 2 பக்கமும் ரோல் பண்ணி படுக்கிறதுக்கான பயிற்சி முறைகள் கொடுக்கணும். பெட்லேயே கீழேருந்து மேலே ஏறி நகர்ந்து படுக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கணும். அதே மாதிரி அவரோட இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கணும். ஸோ இந்த பெட் மொபிலிட்டி ப்ரோக்ராம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரிட்ஜிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம், ஸ்கூட்டிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம், ரோலிங்காக ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ யாருக்கு இந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக கொடுக்குறாங்களோ அவங்க ஃபங்க்ஷன் சீக்கிரமாக ரீட்டைன் ஆகி அவங்க ஒரு சிட்டிங் பேலன்ஸை எர்லியராக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனலாக ஒரு டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட பெட் மொபிலிட்டி தான். ஸோ இது யாருக்கு நல்லா அச்சீவ் பண்ணுறோமோ அவங்க சீக்கிரமாக ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ், அவங்க வேலையை அவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும். நன்றி, வணக்கம்.